சிங்கிளா நிக்கிறோம், சிங்கிளா 2020 ஜெயிக்கிறோம். நீ எவ்வளவு உதாரணம் விட்டாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, என் தலைவன் பேச மாட்டான். என் தலைவன் பேச மாட்டான்ல, நாங்க தான் பேசுவோம். எங்களை தான் அதுக்கு தான் வச்சிருக்காரு, பேசுறதுக்குன்னே எங்களை தான் வச்சிருக்காரு, எங்களை தான் வச்சிருக்காரு. நீ எவ்வளவு ஊத்தி ஊத்தி கழுவு, நான் கழுவி ஊத்துவோம். என் தலைவனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன். உன் மாதிரியே நீ காப்பாத்தி. சீமானு தான் எதிர்க்கிறாரு, டிஎம்கே தான் எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கவே இல்லை. ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம பேசிதான் ஆகணும். நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கல, மோடியை பத்தி புரிஞ்சுக்கல, அதுக்கு வேண்டி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். எலெக்ஷன் முடியட்டும், பிஜேபியோட விஜய் சேர்றாரு கன்ஃபார்ம், அது மாற்றமே கிடையாது. அதாவது நம்ம சில விஷயத்த சொன்னா புரியாது. கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. விஜய் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுவார், பிஜேபியோட கண்டிப்பா சேருவார். அது எனக்கு எந்த கான்ஃபிடன்ட், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் தப்பா பேசவே இல்லை, தப்பான இதுவும் பேசல.